அனைவருக்கும் வணக்கம். ஒரு முறை ஒரு பெரியவர் ஒரு கிராமத்து வழியாக நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அப்படி அவர் நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்கே சில சின்ன பசங்க ஆடி பாடி குதித்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து அந்த பெரியவர் அவரோட உடைமைகள்லாம் வச்சுட்டு அவரும் போய் ஆடி பாடி குதித்து அந்த பசங்க கூட விளையாட ஆரம்பித்தார். இதை பார்த்து கொண்டு இருந்த அந்த ஊருக்கார் ஒருத்தர் கேட்குறாரு, ஏம்பா உனக்கு என்ன வயசாகுது, நீ போய் இந்த பசங்க கூட போயிட்டு குதித்து விளையாடிக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இவர் ஒரு வில்லு வச்சுருக்கிறாரு, இந்த வில்லை கொஞ்சம் கொடுங்க அப்படின்றாரு. வாங்கினோடனே அந்த வில்லை இறுக்கமாக கட்டியிருந்த நான் கயிறெல்லாம் அவிழ்த்து வச்சிடுறாரு. இப்போ இந்த வில்லு பாருங்கள் எவ்வளோ இறுக்கம் இல்லாமல் இருக்குது. இந்த வில்லை எந்த நேரமும் கட்டியே வச்சிருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் கட்டி வச்சுருந்தீங்கன்னா என்ன தெரியுமாவும், அம்பு வச்சு எய்யும்போது சில சமயத்தில் நல்லா வளைஞ்சு கொடுக்காம போகலாம், நீங்கள் அதிகமாக வளைக்க நினச்சா உடஞ்சும் போகலாம். அதனால் பயன்பாடு இல்லாத சமயத்தில் அதை சுதந்திரமாக இறுக்கம் இல்லாமல் வச்சுருக்கணும். அப்படி தாங்க நம்ம மனசும். நாம் என்ன பண்ணணும்னா எந்த நேரமும் இறுக்கமாக இருக்கக்கூடாது. நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு குழந்தைத்தனம் இருக்குது. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ இந்த மாதிரி சிறுவர்களோட நாமும் ஆடி பாடி மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்ம மனசையும் லகுவாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்ன பெரியவர் யார் தெரியுங்களா? அவர் தான் கிரேக்கத்தினுடைய நாடோடி கதைகளை சொன்னவர் ஈசாப். அவருடைய நீதி கதைகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருவோம்.